இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட, நேசிப்போட, நல்ல புரிதலோடு இந்த தளத்தை இன்னொரு கட்டத்திற்கு எடுத்து செல்ல மாட்டோமா? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். காலையில் எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் அப்படின்றாங்கல்ல. குட் மார்னிங் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்னா, இந்த காலை இனிய காலையாக இருக்கட்டும், குட் மார்னிங்காக இருக்கட்டும். ஒருவேளை இந்த மார்னிங் குட்டா இல்லை அப்படின்னா அதை குட்டாக நம்ம மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். நல்ல காலையாக, நல்ல நாளாக இதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். ஒரு சவாலான நாளாக இருந்தாலும் கூட நம்ம தன்னம்பிக்கையின் மூலமாக இதை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சி செய்வோம். குட் மார்னிங்காக மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சி செய்வோம். இதுதான் இந்த குட் மார்னிங் அப்படின்ற வார்த்தையினுடைய பெரிய நோக்கம் தான். சரிங்க, இதை எப்படி நம்ம மாற்றிக்கொள்வது? இந்த நாளை இனிய நாளாக இல்லை, ஒரு சவாலான நாளாக இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக இருக்கிறதா என்றால் கூட அதை எப்படி நாம் மாற்றிக்கொள்வதுன்னா, வாசிப்பின் மூலமாகத்தான் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த புத்தகத்தின் மூலமாக மட்டும்தான் அதை மாற்றிக்கொள்ள முடியும். புத்தகம் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது அவ்வளவு இலகுவாக இருக்கும் சார். இப்போ வீட்டு வாசல்ல புல்லுக்கு மேலே ஒரு பனித்துளி இருக்குல்ல, பனித்துளி. இந்த பனித்துளி சின்னூண்டு சார், இத்துணூண்டு அந்த பனித்துளி. இந்த இத்துணூண்டு பனித்துளி என்ன தெரியுமா பண்ணும்? அவ்வளவு பெரிய சூரியனை கொண்டு வந்து தனக்குள்ள சிறைப்படுத்தி வைக்கும். இந்த பனித்துளியினுடைய வாழ்க்கை ஒரு நாள், ஆனால் அந்த பனித்துளியினுடைய ஆசையை பாருங்க, சூரியனை கொண்டு வந்து சிறைப்படுத்தி வைக்கும். நான் சிறியவன் தான், என்னுடைய வாழ்நாள் ஒரு நாள் தான், ஆனாலும் கூட என்னால் சூரியனையே சிறைப்படுத்த முடியும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு பனித்துளிக்கு வருதில்ல. இந்த நம்பிக்கையை ஒரு புத்தகத்தால், வாசிப்பால் உங்களுக்கு கடத்திவிட முடியும். அதே போல தான் ஒரு சூரியன், இந்த உலகத்தையே காப்பவன், என்னை ஒரு பனித்துளி சிறைப்படுத்த ஆசைப்படுகிறது என்று தெரிந்தும், அத்தகைய பெரிய தலைவனாக இருந்தும் அந்த சூரியனும் பனித்துளிக்குள் போய் சிறைப்படும். சூரியனும் சிறைப்படும். இந்த தன்மையை, இந்த பண்பை, இந்த பணிவையும் இந்த வாசிப்பு தான் சார் கற்றுக் கொடுக்கும். சூரியனை சிறைப்பிடிக்கக்கூடிய நம்பிக்கையும் வாசிப்பு தான் தருகிறது. சிறைப்படக்கூடிய அந்த அன்பையும், அந்த பண்பையும், அந்த தன்மையையும், பணிவையும் வாசிப்பு தான் தருகிறது. தொடர்ந்து வாசிக்க 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 ஒருவர் தன்னம்பிக்கையாளராக வளர்கிறார். தன்னம்பிக்கையாளராக வளர்ந்து தலைவனாக மாறிய பின்பு பணிவோடு இருக்கிறார். இந்த பணிவை வாசிப்பு தான் நம்ம கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஏபிஜே சார்லேருந்து எத்தனை பெரிய மனிதர்களை பார்த்தாலும் பணிவுடன் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே வாசிப்பு பழக்கம் அதிகமாக இருப்பவர்களாக இருப்பாங்க. இந்த புத்தக வாசிப்பு எங்கு எதற்கு உதவும்னே உங்களால் சொல்லவே முடியாது சார். ஏதோ ஒரு இடத்துல இந்த வாசிப்பு, இந்த வரி இந்த இடத்துல படித்தோமே ஞாபகம் வரும், இந்த கவிதை இவர் சொன்னாரே ஞாபகம் வரும் சார். ஒரு கவிஞர் எழுதியிருக்காருங்க, நாடன் சூர்யா அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு. மயானத்தில் வேலை பார்க்கும் நண்பருக்கு, மயானத்தில் வேலை பார்க்கும் நண்பருக்கு நாம் அத்தனை பேரும் நடைப்பிணங்களே அப்படின்னு எழுதியிருப்பார். அத்தனை பேரும் நடைப்பிணங்களே. ஒரு சின்ன குழந்தை வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்கா, எழுதுறாரு சார் ஒரு கவிஞர், வெள்ளரி பிஞ்சு விற்கிறது, வெள்ளரி பிஞ்சு விற்கிறது. பலூன் விற்கும் சிறுமிக்கும், நல்லா கேங்க, பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். என்ன கவிதை சார், என்ன கவிதை! பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். ஓலை கிழிந்த பாய், ஒட்டடை படிந்த ஜன்னல், காரை பேர்ந்த வீடு, ஓசையிடும் மின்விசிறி, இருந்தாலும் என் வீடு அழகு. ஏன் தெரியுமா? எதிர் வீடு உணவுன்னுவார் யுகபாரதியினுடைய கவிதை. ஏதோ ஒரு வரி, ஏதோ ஒரு கவிஞர் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றிட்டு போயிடுறாங்கல்ல. இதுக்காகவாது வாசிக்கணும் சார். ஒரு நர்ஸு, ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு நர்ஸ், அவங்க எப்பயுமே வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சு வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் கிண்டல் அடிப்பாங்க, நீ என்ன பெரிய பரிட்சை எழுத போறியா, எப்போ பார்த்தாலும் வாசிச்சுக்கிட்டே இருக்க, பரிட்சை எழுத போறியா, வேலையை பார்க்காம வாசிச்சுட்டு. அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுறது, பேஷண்ட்டுக்கான ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியாச்சு, ஓபிலாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சும்மா தான் உட்காந்துருக்கிற நேரத்தில் எல்லாரும் சும்மா உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காங்க. நான் வாசிக்கிறேனே, படிக்கிறேனேன்னு அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஜேர்னல் ரொம்ப பிடிக்குமோ அதை ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ கவிதை பிடிக்குமா, கவிதையை தேர்ந்தெடுத்துக்கணும். சிலருக்கு பயணக்கட்டுரைகள் பிடிக்குதா, அதை தேர்ந்தெடுத்துக்கணும். கதைகள் பிடிக்குதா, அந்த கதைகள்லேயும் சில பேருக்கு நாவல்கள் பிடிக்கும். இவங்களுக்கு என்ன நாவல் பிடிக்கும்னா டிடெக்டிவ் நாவலாக தேடி தேடி படிப்பாங்க. ராஜேஷ்குமார்னு ஒரு எழுத்தாளர் அப்படியே எழுதுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி டிடெக்டிவ் நாவல்ஸாக அவங்க அதிகமாக படிப்பாங்க இந்த நர்ஸு.
அதிகமாக அந்த டிடெக்டிவ் நாவல்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு நாள் சார் அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு பேஷண்ட்டு அட்மிட் ஆகிறாரு. அந்த பேஷண்ட்டுக்கு என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. அன்கான்சியஸ் ஸ்டேட்லேயே இருக்கான் அந்த பேஷண்ட்டு, அன்கான்சியஸாகவே இருக்காரு. அவருக்கு என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்திரிக்க மாட்டாரு சார் பேஷண்ட்டு. ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க, அவர்கிட்டேருந்து ரியாக்ஷனே வரல. இப்போ இந்த நர்ஸு போய் அந்த சீஃப் நியூரோ சர்ஜன் இருப்பார்ல, பெரிய டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த நர்ஸு, சாதாரண நர்ஸாக இருக்கிறவங்க இவங்க போய் சொல்கிறாங்க, சார் நான் ஒன்று சொல்லலாமா சார், சொல்லுமான்றாங்க. சார் அர்சானிக் அப்படின்னு ஒரு விஷம் இருக்குது சார், அர்சானிக் அப்படின்னு ஒரு விஷம் இருக்குது, அதை கொடுத்துட்டா பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க சார். அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே தான் இருப்பாங்க. அவங்க அப்படியே அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அந்த விஷத்தை இவருக்கு கொடுத்துருப்பாங்களோ சார், அதனால தான் நீங்கள் பண்ணுற எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரா. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டியூட்டி டாக்டர் கோவப்படுறாரு. உனக்கு எல்லாம் தெரியுமோ, நீ வெறும் நர்ஸு, அவர் எவ்வளோ பெரிய சர்ஜன் தெரியுமா அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. சார் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு அவங்க போயிட்டாங்க. உங்களுக்கு என்னமோ தோணிருக்கு சார், சரின்னு அந்த அர்சானிக்கு அந்த விஷத்துக்கான முறிவுலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கான முறிவுகளை ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்த்தா அந்த பேஷண்ட் எந்திரிச்சு உட்காந்துட்டான் சார். எல்லாருக்கும் ஆச்சரியம், எங்களுக்கே இது ஸ்ட்ரைக் ஆகலை, உங்களுக்கு எப்படிமா ஸ்ட்ரைக் ஆச்சு, எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த அர்சானிக்ன்ற விஷயம்? அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நாவல் படித்தேன், அந்த நாவலில் இதே மாதிரி ஒரு சம்பவம் வரும். இந்த அர்சானிக்ன்ற விஷயத்தை கொடுத்து ஒருவரை கொள்வதாக அந்த நாவலில் ஒரு சம்பவம் வந்துச்சு சார். அப்போ எனக்கு இந்த மருந்து ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை இதாக இருக்குமா, இவரும் ஏதோ ப்ராப்ளத்தினால தான் இங்கே வந்திருந்தாரு, ஒருவேளை இதுவும் அதுவும் ஒத்து வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு சார், அதனால் நான் சொன்னேன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நடந்த ஒரு சம்பவம். அப்போ நம்ம வாசிக்கக்கூடிய கதை, வாசிக்கக்கூடிய கவிதை, வாசிக்கக்கூடிய பயணக்கட்டுரை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாள் நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. போராடக்கூடிய இந்த வாழ்க்கைக்கான சரியான மருந்து எதுனா புத்தகங்கள் மட்டும்தான். இந்த உலகத்திலிருந்து தப்பித்து இன்னொரு உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் புத்தகங்களை கையில் எடுங்கள். நாம் அதை மேலிருந்து கீழ் வாசிக்கிறோம், புத்தகங்கள் நம்மை கீழிருந்து மேல் எடுத்து செல்லும். நம்புங்கள், புத்தகங்களை கையில் எடுத்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.